ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம கண்ணுக்குட்டி மேய்ச்சல் கூட்டு போல. ஏன் கூட்டு போல அப்படின்னா, இவங்களை 2 நாள் வெளியே கூட்டு போனதுக்கே இவங்க ஆர்வக்குள்ளாரில் எது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாமல் சாப்பிட்ருக்கும் போல. ஸோ எதுக்குமே சேரல போல, எல்லாமே வீக் ஆகி போச்சு. அது இல்லாமல் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 கண்ணுக்குட்டி ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று என்னன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, இன்னொன்று என்னன்னா தண்ணி மட்டும் தான் குடிக்குது. மற்ற 3 குட்டி கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு டாக்டரை கூட்டு பார்த்தாச்சு. அந்த ஒன்றுமே சாப்பிடாத வந்துட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிருக்காங்க, குளுக்கோஸ் ஏற்றிருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை 4 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. இன்னொரு கண்ணுக்குட்டிக்குமே 2 இன்ஜெக்ஷன் போட்டுக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பகல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மற்ற கண்ணுக்குட்டிக்கெலாம் மாத்திரை மருந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொடுக்க சொல்லி அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில் மாத்திரைலாம் போட்டு கொடுத்து, அப்புறம் பவுட்ரு லிக்விடெலாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்ன ரேஷியோவில் வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப கசப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தாலும் அப்படியே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்ணுக்குட்டியாக போய் கொடுத்தோம். ஸோ கொஞ்சம் இனிப்பு இருந்ததுனால கொஞ்சம் சிரமப்படுத்தல, கொடுக்கும்போது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சாப்பிட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சும்மா போட முடியாது இல்லையா கண்ணுக்குட்டிலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துலேருந்து பில்லு எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. ஸோ பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து வீட்டில் தான் இருக்குங்க. கொஞ்சம் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி வெளியே கூட்டு போகணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.